ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சீரியல் சேனல். இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்வதியும் ரோஹிணியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, ஆண்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த 5 லட்சத்தை மீனாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வேலைக்கு போகிறாங்க அப்படின்ட்டு அவங்க வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி சொல்கிறாங்க, அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, ஆமாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, விஜயா மேலேயும் தப்பு இருக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, அடுத்த ஆண்டி நான் 2 லட்ச ரூபா பணம் கொண்டு வந்திருக்கேன், என்னோட நகையை விற்று கொண்டு வந்திருக்கேன், ஆண்டி கிட்ட கொடுத்துருங்க, அவங்க கஷ்டப்பட என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, நிறைய நகையை விற்றுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, ஆமாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. ரோஹிணி பார்வதிகிட்ட சொல்கிறாங்க, இந்த துட்டை வச்சுக்கோங்க, நான் ஒரு அரை மணி நேரம் கழித்து ஆண்டிக்கு ஃபோன் அடித்து துட்டு இங்கே தான் இருந்துச்சு, நான் சரியாக தேடாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்வதி. உடனே ரோஹிணி அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. ரோஹிணி வீட்டுக்கு வந்ததும் மனோஜ்கிட்ட 3 லட்ச ரூபா கொடுத்து இது முத்துக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் இது என்ன துட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, என்னோடய நகையை விற்க போகிறேன்னு சொன்னேன்ல, நான் நகையை விற்றுட்டேன், ஏதாவது துட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மனோஜும் வேகமாக போய் முத்துட்ட பைசா கொடுத்துருந்தாரு. இந்த சமயத்தில் பார்வதியும் விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. காசு இங்கே தான் இருக்குது, நான் சரியாக தேடாமல் விட்டுட்டேன் அப்படின்ட்டு பார்வதி சொல்கிறாங்க. ஃபோன் பேசி முடியும் அண்ணாமலை சொல்கிறாங்க, பாத்தியா, இப்போ மீனா மேலே தப்பு இல்லை, ஆனால் அவளை காயப்படுத்தினலா, இப்போ அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும், அவள்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, மற்ற 2 மருமகட்டையும் நீ பழி போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் எடுத்துக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இன்னும் என் மேலெலாம் பழி போட்டாலும் நான் கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டேன், தப்பு பண்ணாத என் மேலே பழி போட்டால் நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, அண்ணாமலை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது முழு எபிசோட் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.